மேட்ச் தோத்துட்டோம். ரொம்ப எரிச்ச மயிராக இருக்குது, அப்படியே ஆன்ற மாதிரி இருக்குது தலைக்கு. என்னதான் விளையாடுறானுங்கன்னே தெரியல எங்கள் பசங்க. ஒரு 180 ரன் அடிக்க முடியாமல் தோக்குறானுங்க எல்லாம். என்னதான் பண்ணுறாருன்னு தெரியல எங்கள் கேப்டனும். அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. என்ன பேசுறது தெரியல. நிறைய பேசணுன்னு தான் வந்தேன், என்ன பேசுறதுன்னு தெரியல. ரொம்ப டென்ஷனாக இருக்குது. நிறையா விஷயத்தை விட்டுட்டு இந்த மேட்ச் விளாடலான்னு வந்தோம். ஃபைனல்ஸ் டிஸ்ட்ரிக்ஸில் தோத்துட்டோம். என்ன பேசுகிறதுனே தெரியல. வீடியோவை பார்த்ததும் நிறையா கோபமாக வந்தேன். வீடியோ பார்த்தோன்னே சிரிப்பு தான் வருது. இருந்த வரைக்கும் என்னென்ன திட்டிருப்பேனே தெரியாது. பைத்தியக்காரனாட்டா ஏதோ ஒன்று பண்ணுறேன். மண்டையில் அப்படியே ஏதோ வச்ச மாதிரி வலிக்குது மண்டையெல்லாம் இவன் பண்ணுறதை பார்த்துட்டு. தோத்துட்டோம், தோற்கவே கூடாது. அப்படி ஒரு தோல்வியை தோத்துட்டு வந்து உட்காந்துருக்கான். அவங்களாம் நிறையா பார்த்துருப்பாங்க, ஜெயிச்சிருப்பாங்க. எனக்கு இதுதான் பெருசு, அதனால் தோத்துட்டேன். சொல்கிறேன், என்னடா அவன் லூஸ் மாதிரி வீடியோ பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி எங்கள் பாய்ஸ் நினைக்க வேணாம். தோற்றதை ஏற்றுக்க முடியல, அதுதான். ஏன்னா நிறைய விஷயத்தை விட்டுட்டு இந்த மேட்ச் பார்க்கலான்னு வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு சான்ஸ் கிடைக்காதுன்றதே எனக்கு சென்னையில் பஸ் ஏறுறப்பே எனக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் சென்னையில் எனக்கு 2 மேட்ச்சு. இது ஏன்னா திருப்பி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. 2 மேட்ச் போயிருந்தால் நான் விளையாண்டுருப்பேன். அதை விட்டுட்டு நான் விளையாடினாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த கேமை பார்க்கலான்னு வந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி பசங்க எதுவுமே பண்ணலை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தோல்வியை ஏற்றுக்க முடியாத ஒரு கஷ்டம். இதை பார்த்து யாரும் நிறைய பேர் சிரிக்கலாம், எதை வேணால் பண்ணலாம். அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. சொல்லணும்னு நினச்சேன். தெரிஞ்சுக்கங்கடா பசங்களா, நிறையா விஷயத்தை விட்டுட்டு ஒரு சான்ஸ் கிடைக்கிது. 11 பேருக்கு அந்த நேம் லிஸ்ட்டில்ன்றப்ப நிறையா விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சீசனில் 11 மேட்ச், ஒரு வருஷத்தில் 11 மேட்ச்சில் நான் 2 மேட்ச் கூட 2 மேட்ச்சு 3 மேட்ச்சு தான் அழிப்பேன். அதுக்கப்புறம் பாஸ்கர்கிட்ட ஒன்று சொல்லணும். இது நீங்கள் அவர்கிட்ட காட்டினா சரி, நான் அவர் சொல்ல வேணான்னு தெரியல. ஆனால் ஃபீல்டிங் பண்ண மாட்டேன் தான், அதை பற்றி எனக்கே தெரியும். பட் ஆனால் திருப்பி அதே பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். எத்தனை மேட்ச் சான்ஸ் கொடுத்து நான் ஃபீல்டிங் தப்பாக பண்ணியிருக்கேன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். நீங்கள் என்னை மட்டுமே வந்துட்டு ஃபீல்டிங் பண்ண மாட்டீங்கன்னு சொன்னால் சரி ஓகே நான் பண்ண மாட்டேங்கிறேன், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, ஓகே நான் பண்ணல. ஆமாம், நீங்கள் அதே வந்து பசங்கள்கிட்ட சொல்லவே கிடையாது. இன்றைக்கி எத்தனை பேர் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணானுங்க. வந்தோம், தோற்று 2 பசங்களும் அவ்வளோதான்னு சொல்லிட்டு ஈஸியாக முடிச்சிட்டிங்க. அப்படிலாம் கிடையாதுண்ணா. ஜெயிக்கணும், ஜெயிக்கிறதுக்காக விளையாட வந்தோம். அதை நம்ம பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. என்ஜாய் பண்ணி எப்படின்னா ஈஸியாக நீங்கள் சொல்லணும். என்ஜாய் பண்ணதானே. ஆமாம், நான் கிரிக்கெட் என்ஜாய் பண்ண தான் வந்தோம். ஆனால் அதுக்குன்னு இப்படியானா என்னன்னா ஒரு 3 விக்கெட் எடுத்துட்டான் டக்குன்னு 3 ஓவர்லன்றப்ப அங்கேயே கேமை விட்டுட்டிங்கண்ணா. ஒரு 10 நிமிஷம் பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. அவன் வேலையை பார்க்குறீங்க. ரொம்ப வெறுப்பாக இருக்குது. அப்படி என்னடா இவர் இப்படி பண்ணுறாருன்னே சொல்லிட்டு. இது நேரில் பார்த்தா ஒரு பயமாக இருக்குது, அதனால் சொல்ல முடியல. நேரில் நீங்கள் பசங்க அனுப்புனா பார்த்துக்குங்க. கொஞ்சம் போடுங்க நான் ப்ராக்டிஸ் பேட்ச். பசங்க பெரிய பசங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிங்கண்ணா. வீடியோ கேளுங்க, அவனுக்கு என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிங்கண்ணா. சும்மாலாம் வந்து ஜெயிச்சிட்டோன்னு சொல்லி ஈஸியெல்லாம் போயிருக்க முடியாது. 2 பேர் 3 பேரை வச்சுட்டு தான் ஜெயிச்சுட்டு போகணுன்றா வந்து பேசிகிட்டு இருக்க முடியாது. எங்கள் அப்பா வெளியே உட்காந்துட்டு கேட்பாரு, என்னடா போய் பண்ணேன் சொல்லி. அவருக்கு இன்றைக்கி ஹார்ட் டெப்ரெஷன் இருந்திருந்தேன்னா அவருக்கு நான் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கலாண்ணா. அதை விட்டுட்டு நான் வரேன் இன்றைக்கி. அவர்கிட்ட நான் என்ன பதில் சொல்லி, எங்கள் அம்மா கூப்பிட போனோம், அதெல்லாம் விட்டுட்டு நான் வரேன். எதுக்குன்னா வரேண்ணா சொல்லுங்கள். இதை நேரில் பார்த்தா திருப்பி ஏன் சொல்கிறேன், நேரில் பார்த்தா சொல்ல மாட்டேங்கிறேன், பயமாக இருக்குது. என்னை பார்த்ததுனால தான் அதை சொல்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தோத்துட்டு வந்துட்டு புலம்புறதெல்லாம் பார்த்துட்டு தோக்கவே கூடாது. என்னன்னா தோத்துட்டோமேன்ற மாதிரி. யார் பார்த்தாலும் கவலை கிடையாது. என்னால் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு திருப்பி அதான் சொல்கிறேன். யார் பார்த்தாலும் கவலை கிடையாது. தோக்கிறத ஏற்றுக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறையா விஷயத்தை விட்டுட்டு வந்து தோக்கணுமான்னு சொல்லி கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை.